தனுஷுக்கு எதிராக ஒன்று திரண்ட நடிகைகள். தனுஷை மிரட்டும் நயன்தாரா. நடிகர் தனுஷ் நயன்தாரா விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடித்து சற்று ஓய்ந்துள்ள நிலையில் மீண்டும் இந்த விவகாரம் தலை தூக்கியுள்ளது. தனுஷ் தயாரித்த நானும் ரவுடிதான் படத்தின் சில கிளிப்பிங் தன்னுடைய பயோகிராஃபி இடம்பெறுவதற்காக தனுஷிடம் காப்பிரைட்ஸ் கேட்டு நயன்தாரா முயற்சித்தும் அதற்கு தனுஷ் அந்த உரிமத்தை தரவில்லை. இந்த நிலையில் தன்னுடைய டாக்குமெண்ட்ரி படம் ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாள் தனுஷை கடுமையாக சாடி பக்கமாக நயன்தாரா அறிக்கை வெளியிட்ட பின்புதான் நயன்தாராவின் டாக்குமெண்ட்ரி நெட்ஃப்ளிக்ஸில் அடுத்த நாள் வெளியாக போகிறது என்கின்ற தகவல் மக்களுக்கு தெரிய வந்தது. அந்த வகையில் தன்னுடைய டாக்குமெண்ட்ரியின் ப்ரொமோஷனுக்காக அந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆவதற்கு முதல் நாள் தனுஷ் குறித்து நயன்தாரா அறிக்கை விடுவதற்கு காரணமே அந்த டாக்குமெண்ட்ரி ப்ரமோஷனுக்காகத்தான் என்றும் விமர்சனங்கள் எழுந்தது. மேலும் தனுஷ் காப்பிரைட்ஸ் கொடுக்காத நிலையில் உன்னால் என்ன செய்ய முடியும் செய்து பார் என்று சவால் விடும் நோக்கில் அந்த கிளிப்பிங்கை தன்னுடைய டாக்குமெண்ட்ரியில் இணைத்து வெளியிட்டார் நயன்தாரா. மேலும் நயன்தாரா வெளியிட்ட அறிக்கைக்கு மலையாள நடிகைகள் பலரும் லைக் செய்து ஆதரவு தெரிவித்திருந்தனர். இது தனுஷை மறைமுகமாக நயன்தாரா மிரட்டுவதாக அப்போது கணிக்கப்பட்டது. அதாவது, என் பின்னால் தனுஷ் படத்தில் இணைந்து நடித்த நடிகைகள் பல ஆதரவாக இருக்கிறார்கள். நான் வெளியிட்டுள்ள டாக்குமெண்ட்ரி தொடர்பாக காப்பிரைட்ஸ் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் எனக்கு ஆதரவாக இருக்கும் மலையாள நடிகைகள் அனைவருமே தனுஷுக்கு எதிராக பல விஷயங்களை வெளியிடுவோம் என்று மிரட்டும் துணியில் தான் நயன்தாரா திட்டங்களை தீட்டி தனுஷை மிரட்டி பார்த்திருக்கிறார். ஆனால் தனுஷ் இதற்கெல்லாம் சலிக்காமல் டாக்குமெண்ட்ரி படம் வெளியான பின்பு நயன்தாராவை எதிர்பார்க்காத வகையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இதுகுறித்து விரைவில் விசாரணைக்கு வரும் நிலையில் நிச்சயம் தனுஷுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பு அமையும் என்பதால் தற்பொழுது நயன்தாரா தனுஷிடம் இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார். சமீபத்தில் ஆங்கில ஊடகங்கள் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த நயன்தாரா தனுஷ் பலமுறை பேச முயற்சித்தும் அதற்கு வாய்ப்பில்லை. தனுஷை சந்தித்து பேச விரும்பியதாக தனுஷ் குறித்து மிகவும் பவ்யமாக பேசினார் நயன்தாரா. ஆனாலும் இந்த விவகாரத்தில் நயன்தாராவை நீதிமன்றத்தில் இழுத்து முகத்திரையை கிழிக்காமல் விடமாட்டேன் என தனுஷ் சபதமிட்டு உள்ளதாக கூறப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.